ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பின். எந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த கிரெடிட் கார்டு பின்னை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டு பின்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. இந்த கிரெடிட் கார்டு பின்னை நம்ம தனிநபர் ஒருத்தரை தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு யார்கிட்டயாவது கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது இந்த கிரெடிட் கார்டு பின்னை பயன்படுத்தி அவங்களால இந்த கிரெடிட் கார்டை எங்க வேணா யூஸ் பண்ணிட முடியும். அதனால இந்த கிரெடிட் கார்டு பின் நம்பர் ரொம்ப பத்திரமா நம்ம வச்சிருக்கணும். ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்றதுக்கு அந்த போன் பேங்கிங் போன் பண்ணி கிரெடிட் கார்டை உடனே பிளாக் பண்ணிடணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம கார்டு எங்க தொலைஞ்சதோ அதை யாராவது மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த கிரெடிட் கார்டு பின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே கிரெடிட் கார்டு பின்னை நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எது கூடயும் சம்பந்தப்பட்ட மாதிரி வச்சிருக்க கூடாது. வீட்டு நம்பர், கார் நம்பர், பைக் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எந்த ஒரு நம்பரையும் நமக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நம்பரையுமே கிரெடிட் கார்டு பின்னா வச்சிருக்க கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்ம பர்ஸ் தொலைஞ்சு போச்சு இல்ல திருடு போயிடுச்சு அப்படின்னும் போது அதுக்குள்ளேயே நம்மளோட லைசன்ஸ் இல்ல வேற ஏதாவது ஆவணங்கள் இருக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய எல்லா காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸையும் ட்ரை பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே நம்ம வேற ஏதோ ஒரு நம்பர் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அவங்களால கெஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எப்ப கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போனாலும் உடனே நம்ம செய்ய வேண்டியது அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதுக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துடணும். அப்பதான் நம்மளுக்கு சேஃபா இருக்கும் நம்மளோட கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு பின் நம்பர் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றத இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு பின்னை நம்மளே ஜெனரேட் பண்ணலாமா? பண்ணலாம். இது எப்படி ஜெனரேட் பண்ணலாம் நம்மளே கிரெடிட் கார்டு பின்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போன் பேங்கிங் ஐடிஆர்எஸ் மூலியமா ஜெனரேட் பண்ணலாம். எந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ்லயும் நம்ம கால் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நம்ம கிரெடிட் கார்டு ஜெனரேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்குன்னு சொல்ற நம்பரை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அது நம்மளோட கார்டு நம்பர், கார்டு எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ண சொல்லும். அப்புறமா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லும். இந்த இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணோன்னா நம்ம மொபைலுக்கு பர்சனலைஸ்ட் ஓடிபி ஒன்று அனுப்பும். அந்த ஓடிபி நமக்கு ரிசீவ் ஆன பிறகு திருப்பி அதே கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு பின்னை ஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த ஐடிஆர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இது மூலியமா கிரெடிட் கார்டு பின்னை நம்ம எப்ப வேணும்னாலும் நம்ம போன்ல இருந்தே மாத்திக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு பின்னை மாதத்துக்கு ஒரு முறை மாத்துறது ரொம்ப செக்யூரிட்டியான ஃபீச்சர்ல ஒன்னா பாக்குறாங்க. அதனாலதான் பேங்க்லாம் இப்போ கிரெடிட் கார்டு பின்னை மாத்துறதுக்காக ஈஸியா ஃபெசிலிட்டி பண்ணி ஐடிஆர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐடிஆர் மட்டும்தான் கிரெடிட் கார்டு பின்னை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலியமாவும் உங்களோட கிரெடிட் கார்டு பின் நம்பரை மாத்திக்கலாம். அது எப்படி நீங்க மாத்தலாம்? உங்க மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலியமா கிரெடிட் கார்டு பின் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு சேஞ்ச் கிரெடிட் கார்டு பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணீங்கன்னா அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறமா உங்களோட புது கிரெடிட் கார்டு பின் நம்பரை செட் பண்ணிக்கலாம். இதன் மூலியமாவும் நீங்க கிரெடிட் கார்டு பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா பேங்க்கும் இன்னைக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கிரெடிட் கார்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாவும் ஆன்லைன் பண்ணிட்டு அதுக்குள்ளேயும் சேஞ்ச் யோர் கிரெடிட் கார்டு பின் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணியும் உங்களோட கிரெடிட் கார்டு பின் நம்பரை நீங்க மாத்திக்கலாம். எப்ப வேணுமானாலும் உங்களோட கிரெடிட் கார்டு பின்னை ஈஸியா மாத்திக்கிறதுக்கு தான் பேங்க் இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களோட கார்டு பின் நம்பர் இது ரெண்டும் இருந்தா போதும், உங்களோட பணம் யார் வேணா செலவழிக்கலாம். நீங்க தான் போய் செலவழிக்கணும்ன்றது இல்ல. முன்னாடிலாம் போட்டோ வச்சிருப்பாங்க கிரெடிட் கார்டு கீழே, அதனால இந்த பர்சனாண்டு பார்த்துட்டு கடைக்காரங்க ஸ்வைப் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வர்ற கார்டுல நம்மளோட பர்சனலைஸ் போட்டோஸ் இருக்கிறது இல்ல. அதனால இப்போ கார்டும் பின் நம்பரும் இருந்ததுன்னா யார் வேணா கொண்டு போய் டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். சோ இந்த கிரெடிட் கார்டு பின்னை எப்பவும் அடிக்கடி மாத்தணும். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கிரெடிட் கார்டு பின்னை மாத்தணும்ன்றது அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதுதான் நம்மளோட கிரெடிட் கார்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். இந்த கிரெடிட் கார்டு பின்னை மாத்துறதும் இதை பத்தி இருக்கக்கூடிய ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இது போல இன்னும் பல தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.